ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர் பிஜன்ஸ் இன் தமிழ். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து புது புறா வாங்கியிருக்கோம். நான் உங்கள்கிட்ட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு புது புறா வாங்க போகிறேன். இது என்ன மாதிரி புறா, அது எப்படி இருக்கும், அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம அந்த புறா வந்து இந்த கேஜில் போட்டு நம்ம ஒரு கேஜ் பண்ணோம்ல, அந்த பச்சை கலர் கேஜ், அந்த பச்சை கலர் கேஜில் இந்த புறா ஒதுக்கி போட்டு போகிறோம். அது வந்து ஃபுல் ப்ரீடிங் செட்டு, ஏற்கனவே ஒரு எடுத்த செட்டு. அது அப்படியே இப்போ இன்னொரு ப்ரீடிங் ரெடியாக இருக்குது. அதனால் இந்த கூண்டு நம்ம வந்து சரி நல்லா இருக்குது. இந்த கூண்டு தான் கரெக்டாக ஃபிட் ஆகியிருக்கேன். சரி இந்த கூண்டுக்குள்ளே அதை போட்டுருவோம்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதை நான் போட போகிறேன். அது உங்களுக்கு ஒரு பாக்ஸில் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த புறா அப்படியே நான் நேற்றே வந்துடும் நினச்சேன். நேற்று வரல. சரி இன்றைக்கி தான் அவர் அனுப்பிவிட்டார். நம்ம தெரிஞ்சவர் தான் வாங்கியிருக்கேன். சரி அவர் இன்றைக்கி அனுப்பிவிட்டார். சரி அப்படியே இன்றைக்கி எடுத்து அதை பார்த்தேன். இன்றைக்கி என்னடா தண்ணி பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். தண்ணி ஃபில் பண்ணி திரும்பி இதை மாட்டணும். நம்ம பழைய புறா இப்போதைக்கு அப்படியே கீழே போயிட்டு இதை கொஞ்சம் கீழேலாம் கீழே இன்னொரு குண்டில் போட்டுட்டு இதை நம்ம மேலே கட்டிட போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த புறாவை நான் இப்போ காட்டுறேன். நான் ஒரு பாக்ஸில் வந்துருக்கு, பாக்ஸ் அப்படியே காட்டுறேன். அது அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க வந்து 5% தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறது 95% இருக்குது. நான் அப்படியே இந்த வீடியோ அதோட இமேஜ் வந்து உங்களுக்கு மேலே போட்டு வரேன். அப்படியே பாருங்க. நம்மளோட நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேர் தான். அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சப்ஸ்கிரைப் லோவாக இருக்குது. 50-50 இருந்தால் பரவாயில்ல. அது வந்து 5% தான் இருக்குது. அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க வந்து 5% தான் இருக்குது. எதுவுமே பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து 95% இருக்குது. அதோட இமேஜ் வந்து உங்களுக்கு மேலே போட்டு வரேன். சரி, நம்ம இதான் பண்ணிடுங்க. அந்த டப்பா தான், அந்த டப்பா நம்ம இப்படி தான் டப்பா வந்துச்சு. மழை ஒன்று வர்ற வழியில் மழை, சரியான மழை தான். அந்த கொஞ்சம் டப்பா அந்த மேலெலாம் ஈரமாயிடுச்சு. ஆனால் பூரா அவருக்கு உள்ள ஒன்று தண்ணி போல் அதுக்குள்ளேயும் அவர் கொண்டு வந்துட்டார். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் போய் கொண்டு வந்தார். இந்த பாருங்கள், என்னடா குக்கர் இருக்கிற கட்டுறேன்னு பார்க்காதீங்க, உள்ள புறா தான் இருக்குது. இது என்ன புறான்னு வாங்க பார்ப்போம், வீடு பார்ப்போம். மழை பெஞ்சனால தான் இதாகுது. பூரா சூப்பராக ஆண்லாம் மேல் சூப்பர் ஒர்க் தான். நான் டேப்பு போடலன்னு சொன்னாங்க. நான் முன்னாடி நிற்கிது ஃபீமேலு, அது வந்து மேல். இது நார்மல் தவுடால் புறா தான். அந்த புறா பாருங்கள், கிட்ட கட்டுறேன். அந்த கையில் கூட எடுத்து கட்டுறேன், இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த மேலே பார்த்துக்கோங்க. நம்மளோட மேல் தான். இந்த மேல் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஒப்பு எடுத்துருச்சு. ஒரு ஒப்புனா ஒரு குஞ்சு எடுத்துருச்சு. மேல் அதே மாதிரி, ஃபீமேல் அதே மாதிரி தான். என்னடா நீ போன வாட்டி பியூரிட்டி, இந்த வாட்டி பியூரிட்டி தான் நம்மளுக்கு இந்த வாட்டி நல்லா கிடச்சிருச்சு. அழகாக இருக்குது. மேல் சூப்பர் உருத்தான மேல் இது. அந்த மாதிரிலாம் இல்லை. மேல் ஃபீமேலை பார்த்தா 24 உண்பிக்கிட்டே தான் கிடக்கும். இப்போ நம்ம புறா பறக்க விட்டால் கூட ஃபீமேலை கட்டினா வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த மேல் இருக்குது இப்போதைக்கு. இப்போ நம்ம இது ஃபுல்லாக கேஜுக்குள்ளே தான் போட போகிறோம். அந்த கேஜ் வந்து நம்ம பச்சை கூண்டு கட்டணும். பச்சை கூண்டில் போகிற கண்டிப்பாக இது மேலே நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கூண்டுக்குள்ள போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இது சொல்கிறேன். இந்த காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபீமேலில் என்னென்னா ஃபுல் ஒயிட்டு, வால் வந்து பிளாக்கு, வால் மட்டும் பிளாக்கு, கீழே கொஞ்சம் காலில் முடி இறங்கியிருக்கு. இந்த பாருங்கள், காலில் முடி இறங்கி. ஆனால் ஃபீமேலு சூப்பரான ஃபீமேலு, பூராலாம் பார்க்கந்தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த புறா வந்து நார்மல் நம்ம தவுடால் தான். அதுவும் தவுடால், இதுவும் தவுடால் தான். தவுடாலே கொஞ்சம் பியூர் ஒயிட்டாக எடுத்திருக்கேன் கலரு. ஆனால் புறா சூப்பரான புறா. அவங்க வீட்டிலேருந்து குஞ்சு வந்து வந்தது வந்து ஃபுல் ஒயிட்டில் வந்திருக்கு. கால் முடி மட்டும் உங்களுக்கு பிளாக் கலர் வந்திருக்கு. 2 குஞ்சு வந்து ஒரு குஞ்சு இறந்துருச்சான். சரி, என்ன வந்து ஒரு குஞ்சு எடுத்துக்கோங்க, அப்படியே எடுத்துக்கோண்டாங்க. எனக்கு குஞ்செல்லாம் வேணாம், பெருசு மட்டும் போதும் அப்படின்னு இந்த பெருசு மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, எப்படி இப்போ அதை நான் சொன்னேன், வாங்கிட்டுலாம் வரலாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் அப்படியே அனுப்பிவிட்டார். நான் அதை வந்து அப்படியே இந்த மேல் ஃபீமேல் கேஜுக்குள்ளே போட்டு அந்த எப்படி உரும்புது அதெல்லாம் உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். ஃபீமேல் நல்ல ஃபீமேல் இது. நம்ம இன்னும் இப்போ நம்ம நிறைய புதுப்புறா வாங்கணும். நம்ம வாங்கினது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒயிட்லேயே வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. நான் ஒயிட்டு பார்த்தா எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக் இந்த மாதிரி எடுத்தால் சூப்பராக இருக்கும். அதான் அட்டன் நல்ல புறா கேட்டிருக்கேன். வந்தோடனே உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ அதை அப்டேட் பண்ணி போட்டுருவேன். இப்போ இந்த கூண்டுக்குள்ளே தான் நம்ம அதை போடுற மாதிரி இருக்குது. இந்த கூண்டுக்குள்ளே எதை போடுற மாதிரி இருக்குது, நம்மகிட்ட இருந்தது. நம்ம ஒயிட்டில் 2 பியூர் இருந்துச்சு பார்த்தீங்களா, மேல் ஃபீமேலு. அது தூக்கி அதுவும் ப்ரீடிங் பேர் தான். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் நாள் ஆகும். இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சரி, இந்த கூண்டுக்குள்ளே போடுவோம். நான் முதவே பிளான் போட்டேன். சரி, அதே மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த பேர் தூக்கி நம்ம இந்த கூண்டு இப்போ ரெடியாக இருக்குது. நான் கதவு வந்து நான் இப்போ கொஞ்சம் சரியாக பண்ணல. அப்போ இந்த வாட்டி கதவை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கதவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கதவை கரெக்டாக ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு நம்ம 2 ஒயிட்டையும் தூக்கி உள்ளே போட வேண்டியதுதான்.
உள்ளே போட்டுட்டு இப்போ இந்த குண்டை எங்கே வைக்க போகிறேன்னா அப்படியே இது கீழே இந்த இடத்துல தான் மாட்ட போகிறேன். இதை வந்து அப்படியே நம்ம கழட்டிட போகிறோம். இதை கழட்டிட்டு அப்படியே இந்த குண்டை மாட்டிக்கிட்டு இதை வந்து இந்த குண்டு கீழே இந்த பச்சை குண்டு கீழே அப்படியே இதை மாட்டிட போகிறோம். அவ்வளோதான். வச்சுட்டு தண்ணி இதை ஃபுல்லாக செட் பண்ணணும்னா செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே இதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக இப்போதைக்கு இந்த கூண்டை செட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்கள். இதை வந்து நான் கரெக்டாக நம்மளோட பழைய பேரை கீழப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த வால் இந்த பிடிக்கிறப்போ கொஞ்சம் இது ஒரு கம்பியில் மாட்டிக்கிட்டு வந்துடுச்சு. புதுசாக வந்தது தான் நம்ம இது ரெண்டும் பாருங்கள். அந்த மேல் தான் வேறு லெவல் மேலாக இருக்குது. இதில் ஃபீமேலும் சூப்பரான ஃபீமேலு உரும்பிக்கிட்டே தான் இருக்குது. மேல் எப்போயுமே ஃபீமேலை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது மீட்டிங்குக்கு. இதை பாருங்கள், நம்ம பழைய சட்டை கீழே போட்டாச்சு. கொஞ்சம் நம்ம பிடிச்சிடுச்சு. இப்போ போட்டதில் கொஞ்சம் அதை அரண்டுருச்சு. வேறு எதுவுமே நைட் நான் கிட்டத்தட்ட இந்த பாருங்கள், இதை மாட்டி முடிக்கவே இந்த பழைய எம்பி எடுத்து இந்த இது மாட்டி முடிக்கவே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் கதவை மாட்டினேன், அதுக்கப்புறம் இந்த கட்டு கம்பி மாட்டினேன், தண்ணி வைக்கிற இடம் ஃபுல்லாக மாட்டினேன். இது மாட்டவே எனக்கு லேட் ஆயிடுச்சு. இது மட்டும் ரொம்ப ஆயிடுச்சு. ஆனால் இந்த கூண்டு கொஞ்சம் என்ன சொல்ல, தண்ணி வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் செட் ஆகலை. கூண்டு அப்புறம் உடல் நான் சொன்னேன் மட்டும் டைட்டாகவே கட்டுறதுன்னு. நான் ஒத்தால தான் கூண்டு கட்டினால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் என்ன பண்ணேன், சரி கட்டி முடிச்சு ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு. இதுக்கு நம்ம தண்ணி மட்டும் தான் வைக்கணும். இந்த கூண்டு நம்ம ஏற்கனவே பழைய தண்ணி இருக்குது, வச்சாச்சு. பழைய தண்ணி போதும். இதுவும் நான் இதே சொல்லியிருக்கேன். நார்மல் தவிடால் தான் இது ரெண்டுமே ஒரு கிளச்சு எடுத்த மேல் அண்ட் ஃபீமேல் தான். அது வந்து மேல் வந்து பியூர் ஒயிட்டு, ஃபீமேல் வந்து வாலில் மட்டும் பிளாக் இருக்கும். இது நான் எவ்வளோ வாங்கினேன்னா 350 ரூபாய்க்கு. இது வந்து சூப்பர் புறா 350 ரூபாய்க்கு இது ஒருத்தர் தான். இது வந்து இப்போ தான் அவங்க ஜோடி சேர்ந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் விரும்புது, இப்போ ஜோடி சேருது. பொட்டை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். கொஞ்சம் நாள் தான் அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஆகும். நான் இப்போ வந்து இதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு குண்டு நம்மகிட்ட இன்னொன்று இருக்குது. அந்த குண்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் ரீஃபிட்டிங் பண்ணாலும் பண்ணிவிட்டு அதை போடுவேன். ஏன்னா இந்த குண்டே இந்த பச்சை கம்பியெல்லாம் ஃபுல்லாக கூண்டு ஒரு ரீஃபர் மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை போடுவேன். இது வரைக்கும் நான் போடவே மாட்டேன். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாயிண்ட் இது அடுத்த இன்னொரு பாயிண்ட் வந்து அது கீழே செட் பண்ணணும். மூணாவது அது கீழே நான் செட் பண்ண போகிறேன். அதனால் இந்த கூண்டு 3 கூண்டு ஒரே லெவல் ஒரே சைஸில் நான் மேக் பண்ணணும். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னு என்னால் முடியாது. இப்போ இது வந்து இது பெருசாகிடுச்சு. கரெக்டாக இதோட 2 அடி பெருசாகிடுச்சு. 2 அடி பெருசாக நான் எதுவும் பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன பண்ண, நம்ம கரெக்டாக இந்த மேலே மட்டும் டாப்பை மட்டும் அறுத்து எடுத்துகிட்டு இந்த குண்டை கொஞ்சம் ஃபுல் சர்வீஸ் நான் ஃப்ரெண்டு அதை ஒரு சர்வீஸ் பண்ணுறது ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் அப்படியே இன்னொரு குண்டு அப்படியே கீழே பண்ணி முடிச்சிடுவேன். பண்ணி முடிச்சு அதையும் ஃபிட் பண்ணிடுவேன். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தான் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி அதையும் நான் போடுறேன். இந்த பார்த்துக்கோங்க, 350 ரூபாய்க்கு இந்த புறா அப்படி ஒருத்தானு. இதில் சிக்ஸையும் சேர்த்து வாங்கியிருக்கேன். சிக்ஸு போட போதைக்கு நம்மகிட்ட கூண்டு இல்லை. சரி, இப்போ என்ன பண்ண இருக்குது போடுவோம் அப்படின்ட்டு. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி குண்டுக்குள்ளே போட்டு வைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் இந்த கூண்டு நான் இது பண்ண போகிறேன். அடுத்து ஆப்பிள் பெட்டியில் ஒன்றும் இல்லை. ஆப்பிள் பெட்டிலே சூப்பராக நம்ம வந்து ப்ரீடிங் வச்சு பண்ணலாம். உள்ளே செட் பண்ணி ஆப்பிள் பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி ரொம்பலாம் இல்லை. 2 ஆப்பிள் பெட்டி இருந்தால் போதும், அவ்வளோதான். ஒரு பெரிய இது போட்டு மெஸ்ஸு மாதிரி அடித்து இந்த இடத்துல ஒரு சின்னமாக டோர் போட்டு எல்லாமே நம்ம ஆப்பிள் பெட்டியில் ரெடி பண்ணலாம். சரி, ஆப்பிள் பெட்டியில் நம்ம அடுத்தது ஒரு இதாக ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். ஆப்பிள் பெட்டியில் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஒரு கேஜ் தான் ரெடி பண்ணுவோம். ஏன்னா கேஜ் நம்மகிட்ட மெஸ்ஸு ரொம்ப கிடக்கு, மேலே கிடக்கு. நம்ம கிட்டத்தட்ட அந்த போனதில் இந்த மெஸ்ஸு இதை பாருங்கள், வந்ததுலேயே பாருங்கள். நீங்கள் பேர் எப்படிப்பட்ட பேர்னு பார்த்துக்கோங்க. வந்ததுலேயே முதல்ல இது வந்து இதாகிடுச்சு. இடம் மாற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதான் தெரிஞ்சது. கொஞ்சம் இன்னும் பாருங்கள், 5 days 10 daysக்குள்ளே முட்டை வச்சிடும். இது ஃபுல்லாக நான் செட் பண்ணி வைக்கணும். அவங்க சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க. இது வந்து சூப்பரான அவங்களும் கேஜி ப்ரீடிங் தான் போட்டிருக்காங்க. அதான் அந்த கேஜ் வந்தோடனே பழகிடுச்சு. அவங்களும் எக்ஸாக்டாக இந்த கேஜோட கரெக்டாக இவ்வளோ தான் கம்மியாக இருக்கும். மித்தபடி எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது. மித்தபடி இது வேறு லெவலான கேஜ் தான். இதே கேஜ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து இது பெருசாக பண்ணுறது ரொம்ப யூஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இந்த புறா வந்து இப்போ தான் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து சேர்ந்த பேர்னால நமக்கு பிரச்சனை இல்லை, வச்சு முடிச்சிடலாம். நான் அடுத்து வந்து கூண்டு வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணுறது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்னு பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறு என்ன பண்ணுற போகிறோமோ அதை அப்படியே ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போட்டுறேன். அடுத்து புறாக்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ. நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஏதாச்சும் ஒரு இதாக டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க
5% தான் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட இருக்கீங்க. அது வந்து 95% இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு